ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி தேங்காய் பால் சாதம். அதுக்கு ஒரு குக்கரை வச்சாச்சு. நெய் எண்ணெய் கலந்து ஊற்றிட்டு கொஞ்சோண்டு வெந்தயம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதையும் அதோட சேர்த்துக்கணும். சும்மா கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டால் போதும். இதை நான் வந்து 1.5 டம்ளருக்கான அளவு நான் போட்டிருக்கேன். ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய் தான் போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டிருக்கேன். இப்படி செஞ்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் தேங்காய் பால் சாதம். இப்போது வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கை வெங்காயம், கொஞ்சோண்டு தான் வெங்காயம், நம்ம பச்சை மிளகா, புதினா மல்லி, இஞ்சி பூண்டு எல்லாமே ரொம்ப கம்மியாக போடணும். தேங்காய் பால் தான் கெட்டியாக நல்லா நிறைய சேர்த்துக்கணும். இப்போ பச்சை மிளகா 2 போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு கை கொத்தமல்லி, புதினா 2மே சேர்த்து அவ்வளோதான் நான் போட்டிருக்கேன். இப்போ சும்மா ஒரு வெங்காயம் எதுவுமே நல்லா வதங்கக்கூடாது. ஆஃப் கூட கொஞ்சம் லைட்டாக ரொம்ப 2 கிண்டி விட்டால் போதும். வதங்கவே கூடாது சுத்தமாக. இதே கொத்தமல்லி புதினாயும் போட்டுட்டு 2 கிண்டி விட்டுட்டு தேங்காய் பால் நல்லா கட்டியாக புழிஞ்சு வச்சுக்கணும். அந்த தேங்காய் பாலையும் அதோட சேர்த்துக்கணும். இப்போ நம்ம வந்து 1.5 டம்ளர் அரிசினா இப்போ அதுக்கு வந்து 3 டம்ளர் தேங்காய் பால் ஊற்றணும். இப்போ 1.5 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தேங்காய் பால் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு அடுத்து தேவையான அளவு உப்பு அதையும் சேர்த்துட்டு பபுள்ஸ் வரத்துக்கு முன்னாடியே, கொதிக்கிறதுக்கு முன்னாடியே அரிசியை போட்டுறணும். இப்போ போட்டாச்சு. உப்பையும் சேர்த்துக்கலாம். தேங்காய் பாலை ஊற்றிட்டு உப்பை போட்டுட்டு கொதிக்கிறதுக்கு முன்னாடியே நாம் அரிசியை சேர்க்கணும். இப்போ கொதி வர மாதிரி இருக்குது. இந்த ஸ்டேஜ்லேயே அரிசியை சேர்த்துடணும். சேர்த்து கொஞ்சம் நல்லா அப்படியே லைட்டாக மூடியை திறந்து மூடி போட்டு திறந்து 2 வாட்டி கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த அளவுக்கு தண்ணி ட்ரை ஆகிடணும். லைட்டாக கொஞ்சம் தண்ணி இருக்கும் போதே மூடி விசில் வச்சிடணும். இந்த ஸ்டேஜில் மூடி விசில் வச்சிடணும். விசில் வைக்கக்கூடாது. நல்லா ஃபுல் சிம்மில் போட்டு, எந்த அளவுக்கு நான் சிம்மில் வச்சுருக்கேன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு சிம்மில் வச்சு விட்டு அப்படியே ஒரு 1/4 மணி நேரம் அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு ஆஃப் பண்ணி விட்டுறணும். வேறு வந்து இதுக்கு விசில்லாம் எதுவுமே வைக்கக்கூடாது. அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தாங்கன்னா நல்லா பொலன்னு இருக்கும் தேங்காய் சோறு. அதே மாதிரி வந்து 3 டம்ளருங்கிறது ஒரு 3.25 டம்ளர் கூட நீங்கள் வந்து தேங்காய் பாலோ தண்ணி இல்லைனா 1/4 டம்ளர் கூட சேர்த்து நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா தேங்காய் பாலுங்கிறது வந்து கொஞ்சம் விரைப்பாக இருக்கும். அதனால் வந்து இன்னும் ஒரு 1/2 டம்ளர் கூட தண்ணி சேர்த்து வச்சிங்கனாலாம் குழஞ்சிலாம் போகாது. கரெக்டான ஸ்டேஜ் கிடைக்கும். இந்த தேங்காய் பால் சோறோட மீன் குழம்பு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடிப்புடியாக இருக்கும். நீங்கள் வந்து எப்பொழுதுமே வந்து சிக்கன் கிரேவி, சிக்கன் குழம்பு வச்சு சாப்பிட்டவங்களா இருந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மீன் குழம்பு வச்சு இந்த தேங்காய் பால் சாதம் ஆக்கி சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தடுத்து நான் வீடியோ போடுவேன். எல்லா வீடியோவும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.